1 இது ஒரு மாடல் பாருங்கள். if f days of x கொடுத்துட்றாங்க, conditions 2 கொடுத்துருக்காங்க. f of 1 is equal to 5, then f of 2 is equal to 13, then find x. இப்போ f days of xலேருந்து f of x எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து f of xலேருந்து f days of x கண்டுபிடிக்கிறது வந்து டிஃப்ரென்ஷியேஷன், சரிங்களா? இதுவே f days of xலேருந்து f of x கண்டுபிடிக்கிறது இன்டகிரேட். அப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணணும், சரிங்களா? இப்போ f of x is equal to integrate of f days of x into dx, சரிங்களா? ஈக்குவல் தென் பார்த்திங்க அப்படின்னா f of x is equal to f days of x என்ன கொடுத்துருக்காங்க, x plus b into dx. தென் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். integrate of x power into dx plus integrate of b into dx. இது 1, இது வந்து b. பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இன்டகிரேட் ஆஃப் எக்ஸ் பவர் 1 இன்ட்டு டிஎக்ஸ், இந்த கான்ஸ்டன்ட் டைம் அவுட் கம்பனண்ட் ஆஃப் பி இன்ட்டு இன்டகிரேட் ஆஃப் டிஎக்ஸ். இந்த இன்டகிரேட் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி, ஆல்ரெடி படிச்சிருக்கோம். தென் இன்டகிரேட் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி. அந்த ரெண்டு ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணணும். இது ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா, வி நோ தட் இஸ் ஒன் ஃபார்முலா ஒன்லி. தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணோம்னா இன்டகிரேட் ஆஃப் x power 1 plus 1 divided by 1 plus 1 plus இன்டகிரலேருந்து ரிமூவ் பண்ணி தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ இன்டகிரேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேட் சிம்பிள் போட தேவையில்லை. அப்போ x power 1 plus 1 divided by 1 plus 1 plus b into integrate of dx x whole power then plus c. இன்டகிரேட் பண்ணி முடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் சி போடணும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா f of x, அதாவது f of x is equal to x power 2 divided by 2 plus bx plus c, ஈக்குவேஷன் 1. இந்த f of x ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சியும் பியும் நமக்கு வேணும். அதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க கண்டிஷன், given that f of 1 is equal to 5. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1, f of 1ஓட வேல்யூ 5. இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1லே அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை இன் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 1, அப்போ f of 1 is equal to 1 square divided by 2 plus b into 1 plus c. தென் f of 1ஓட வேல்யூ எவ்வளோங்க, 5. அப்போ 5 is equal to 1 by 2 plus b plus c. இந்த 2-ஐ ரிமூவ் பண்ணோம்னா ஹோலாக என்ன பண்ணிக்கலாம், 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பை 2, 5 into 2 10, then 2 into 1 by 2 plus 2b plus 2c. எல்லாமே ஈச் டைம் என்ன பண்ணியிருக்கேன், 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் ரிமூவ் ஆயிரும். தென் பார்த்திங்க அப்படின்னா 10 equal to 1 plus 2b plus 2c. இந்த 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 10 minus 1 equal to 2b plus 2c. Then 9 is equal to 2b plus 2c. Then இது ஈக்குவேஷன் ஷேப்பில் எழுதணும்னா 2b plus 2c equal to 9, ஈக்குவேஷன் 2. Then second condition, given that f of 2 equal to 13, then x is equal to 2, then f of 2 is equal to 13, apply in equation 1. 13, f of 2 is equal to 13. f of 2 is equal to 13. 1 3. then பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணலாம் ஈக்குவேஷன் 1ல். ஈக்குவேஷன் 1 வேணால் திரும்ப எழுதிக்கோங்க. f of x is equal to x square divided by 2 plus bx plus c. இது வந்து xக்கு பதிலாக 2, then f of 2க்கு பதிலாக 13. இப்போ f of 2 equal to 2 square divided by 2 plus b into 2 plus c. then f of 2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 equal to 4 divided by 2 plus 2b plus c. இதை கேன்சல் பண்ணால் 2. அப்போ 13 is equal to 2 plus 2b plus c. then இந்த 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 13 minus 2 is equal to 2b plus c. 13 minus 2 11 is equal to 2b plus c. then இது ஈக்குவேஷன் ஷேப்பில் எழுதுனா 2b plus c then equal to 11, ஈக்குவேஷன் 3. இப்போ ஈக்குவேஷன் 2 and 3 எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா b and c ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
அப்போ சால்விங் ஈக்குவேஷன் 2 and 3. 2b plus 2c equal to 9, then 2b plus c equal to 11, minus equation 2 and equation 3. மைனஸ் வரும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது கேன்சல். அப்போ c is equal to 9 minus 11 minus 2. அப்போ c is equal to minus 2 apply in equation 2 or 3. 2ல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2b plus 2c is equal to 9. இப்போ 2b plus 2 into minus 2 equal to 9. இப்போ 2b minus 4 equal to 9. Then 2b equal to 9 plus 4. Then 2b is equal to 13. Then b is equal to 13 by 2. b ஓட வேல்யூ 13 by 2, c ஓட வேல்யூ minus 2. இது ரெண்டையும் எங்கே போய் அப்ளை பண்ணணும்? ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணணும். சரிங்களா? c is equal to minus 2 and b is equal to 13 by 2. apply in equation 1. apply in equation என்னங்க? f of x is equal to x squared by 2 plus bx plus c. பாருங்க ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா f of x is equal to x squared by 2 plus bx plus c. சரிங்களா? இதில் கொண்டு வந்து என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணணும். இப்போ f of x is equal to x squared divided by 2, then பார்த்தீங்க அப்படின்னா plus 13 by 2 into x plus minus 2. அப்போ therefore f of x is equal to x squared divided by 2 plus 13 by 2 x minus 2. இந்த டினாமினேட்டருக்கு 2 கேன்சல் பண்ணால் multiply by 2. அப்போ therefore f of x is equal to 2 into x squared divided by 2 plus 13, அதாவது 2 into 13 by 2 into x minus 2 into 2. இப்போ இந்த 2 கேன்சல், இது கேன்சல். அப்போ x square plus 13x minus 4. Therefore the record f of x equal to x square plus 13x minus 4. This answer. Okay.